கோவிலுக்கு வர்றவங்கள்ல ஒரு சிலர் சாமி ஆடுறாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா, அவங்களுக்குன்னு ஒரு தெய்வத்த கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட தெய்வம் வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்டு தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது இப்போ ஆஞ்சநேயர் இறங்கி ஒருத்தர் சாமி ஆடுறாரு அப்படின்னா, அவரு கண்டிப்பா ஆஞ்சநேயர் பக்தரா இருந்திருப்பாரு. ஆஞ்சநேயர் வழிபட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆஞ்சநேயர வழிபட்டதே கிடையாது. அவர பத்தி எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஆஞ்சநேயர் இறங்குவாரு. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு தெய்வங்களும் காளி இறங்கி ஆடுறவங்க, சொர்ணமால சாமி இறங்கி ஆடுறவங்க, அவங்கலாம் அந்த தெய்வத்த வழிபடாம இருந்தா கூட அந்த தெய்வம் வந்து இவங்க மேல இறங்கும். இது வந்து இவங்களா விருப்பப்பட்டு, ஆசைப்பட்டு நெனச்சாலும் அந்த சாமி வந்து அவங்களுக்குள்ள இறங்காது. அந்த தெய்வம் மனசு வச்சு நெனச்சு, அவங்க வந்து இவங்கள பிடிச்சிருக்கும். அந்த மாரி பிடிக்கிற தெய்வங்கள இவங்க வந்து கெட்டியா பிடிச்சுக்குவாங்க. காளிய வழிபட்டதே இல்லன்னு நெனைக்கிற ஒருத்தருக்குள்ள காளி வந்து இறங்கும்போது, அதுக்கப்புறமா அவர் வந்து காளிய ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்குவாரு. அவரு வந்து எங்க போனாலுமே அந்த காளிய வந்து அழைப்பாரு. அதாவது ஒரு சூப்பர் பவர் மாரி. அதே மாரி சாமி ஆடுற ஒவ்வொருத்தருமே சொர்ணமாட சாமி, ஆஞ்சநேயர் சாமின்னு அவங்களுக்குள்ள ஒரு தெய்வம் இறங்கும் பார்த்தீங்களா? அந்த தெய்வத்த வந்து கெட்டியா பிடிச்சுக்கிட்டு எந்த ஆபத்து வந்தாலும் அந்த தெய்வத்த தான் உடனே அழைப்பாங்க. ஒரு பெரிய ஆபத்து வருது, ஒரு 4 பேர் அருவாள் எடுத்து வெட்ட வர்றாங்க அப்படின்னா, அந்த செகண்ட் அவங்க அந்த தெய்வத்த தான் நினைப்பாங்க. அதேமாரி அந்த தெய்வமும் அவங்கள வந்து காப்பாத்தி விடும். நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு தெய்வம், அதுவா வந்து உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, அந்த தெய்வத்தோட பேர கமெண்ட்ல சொல்லுங்க.